உன் வயித்துல இருக்கிற குழந்தை இப்ப முக்கியம். அத முதல்ல நீ நினைச்சு பாரு. சரி, நீ கொஞ்சம் இரு. நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் எதுனா போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? உன் வயித்துல வளர்ற குழந்தை அவனோட குழந்தை தானே, நான் எப்படி நம்புறது? சிஸ்டர் நல்ல மூட் ஆஃப்ல இருக்கு. இதான் சமயம், நல்லா ஏத்தி விட வேண்டியதான். நம்மள திருப்பி அடிச்சுட்டா நல்லா களைப்பு விடுவா. என்ன சிஸ்டர் ஏதோ கடுமையான யோசனையில இருக்கிறீங்க? இது நாள் வரைக்கும் உங்களை கண்டு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பச்சோத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாளே சிஸ்டர். சிஸ்டர் எங்க இருந்து சிஸ்டர் வந்துச்சு அவளுக்கு இந்த துணிச்சலும் தைரியமும்? அந்த மாதிரி கூட வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம தான் கைய ஓக்குவா, எதிர்த்து பேசுவா. ஆனா இந்த பச்சோந்தி வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கைய ஓக்கிட்டு வந்துட்டா. சிஸ்டர் ஆரிய விட இந்த பச்சோந்தி தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவளா இருக்கா சிஸ்டர். ஆரிய விட்டு வச்சிருக்கிற மாதிரி இந்த பச்சோந்திய மட்டும் விட்டு வச்சிங்க, அப்புறம் நாம இந்த வீட்டுல இருக்க முடியாது சிஸ்டர். மாரிக்கு முன்னாடி இந்த பச்சோந்தி நமக்கு ஒரு முடிவை கட்டிடுவா சிஸ்டர். என் புள்ள என்னடா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்போ ஒரு தடவை தான் வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் புள்ளையோட குழந்தை தானே, நான் எப்படி நம்புறேன்? மாரிய கூட ஒரு விதத்துல நம்பலாம், ஆனா அது ஸ்ரீஜாவை நம்பவே கூடாது. நம்மளை பத்தின எல்லா ரகசியமும் அந்த ஸ்ரீஜாவுக்கு தெரியும். அவ முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன். என்ன சொன்னீங்க? என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்த போறீங்களா? நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்த போறது? அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்களை வீட்டை விட்டு துரத்தி காட்டட்டுமா? ஐயோ, நீங்க யாரு, உங்களோட இன்னொரு முகம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவன், அவ்வளோ ஏன் உங்களுக்கு துணையா இருந்தவன். மாரிக்கும் சூரிய மாமாவுக்கும் எதிரா என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு நான் சூரிய மாமா கிட்ட அப்ரூவரா மாறி எல்லாத்தையும் சொல்ல போறேன். சிஸ்டர் கதை காலி. நான் அப்ரூவரா மாறி எல்லா உண்மையும் சொன்னா அடுத்த நிமிஷமே சூரிய மாமா உங்க கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ள போறாரு. பாக்குறீங்களா? செஞ்சாலும் செய்யல. இதுக்கப்புறமா உங்களை விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் மாறிடு. நீங்க என்ன முந்திக்கிறது? உங்களுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன். வேண்டாம் மகளே. இப்பவே நான் சூரிய மாமா கிட்ட போய் உங்க முகமூடியை கிழிச்சு உங்க சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்ட. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா எங்க காணோம்? ஸ்ரீஜா எங்க போனா? ஐயோ, ஸ்ரீஜா, இருங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். இன்னும் சூடால இருக்குது. நாம போய் மகளை கன்வின்ஸ் பண்ணுவோம். ஐயோ, போன வேகத்துல பத்தடிச்சிருக்கா போறா. நம்மள மாட்டிக்குவோம். ஐயோ, கண்டிப்பா போட்டு கொடுக்க போறா. ரூம்ல பார்த்தேன், காணோம். எங்க போன? உனக்கும் சூர்யா மாமாவுக்கும் எதிரா தாரா அத்தை பண்ண அத்தனையும் மாமா கிட்ட சொல்ல போறேன்.
போச்சு போச்சு. தாராத்த முகமூடிய கிழிச்சு அவங்க உண்மை முகத்தை மாமாவுக்கு தெரியப்படுத்த போறேன். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்க போறேன். ஸ்ரீஜா கொஞ்சம் அமைதியா இரு. எப்பவும் நிதானத்தை இழக்க கூடாது. மாறி, உன்ன மாதிரி எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர வெள்ளிக்கிழமை வீட்ல கொலு வைக்க போறோம்ல, அதுக்குதான் பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சிஸ்டர், அடுத்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டேங்கிறாள் கூட. தாங்க முடியல சிஸ்டர். இனிமே பாட ஆரம்பிச்சிருவாளும், ஆட ஆரம்பிச்சிருவாளும். சுமார் பேப்பரை பார்த்து பிடி. சூப்பரா இருக்குல்ல? இத பார்த்துட்டே இருக்கலாம். நல்லா இருக்குல்ல? அத அங்க வைங்க. இது இப்படி மாதிரி. பெரியமா இங்க பாருங்க. குடு. நல்லா இருக்கு மாறி. என்னது இது? பிள்ளையாரா? ஆமா, சூப்பரா இருக்கு. பெருமாளே, உடைச்சு விடாதீங்க பொம்மைய. நல்லா இருக்குல்ல?